Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம காலியாக போன அந்த டேப்லெட் ஷீட்டை வச்சும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு அட்டை பாக்ஸை வச்சும் சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டேப்லெட் கவர் எடுத்தாச்சு. அப்புறம் பின்னாடி எக்ஸஸாக இருக்கிற அதெல்லாத்தையும் பிச்சு போட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிச்சுட்டு இப்படி மடங்கி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு புஷ்ஷுன்னு இருக்கணும். இப்படி ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே நீட்டாக எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் வேணும். அதை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நான் இது மாதிரி ஒரு 4 ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த அட்டை பாக்ஸை எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து எந்த ஃபோட்டோ ஓட்டணுமோ அந்த ஃபோட்டோ அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து குட்டியாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்படி தான் வந்து நிற்க வைக்க போகிறோம். ஸோ அதனால முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். ஸோ முன்னாடி மடக்கி வச்சுட்டேன். ஸோ பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் மட்டும் நீங்கள் வந்து மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மடக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ பட் இப்போ நம்ம இதை வைக்கலை, நம்ம கடைசியாக தான் இதை வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கருப்பு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது வந்து ரொம்ப நீட்டாக கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் ரேண்டமாக கொடுத்தாலே போதும். ஏன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து அந்த டேப்லெட் ஷெல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுருவோம். அதனால சும்மா ரேண்டமாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த டேப்லெட் ஷெல்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்படி அதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து மாற்றி மாற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஒட்ட போகிறோம். எல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ பேக் சைடு வந்து நம்ம வந்து பண்ணணும். நம்ம கீழே வந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஒட்டணும்ல, ஸோ அந்த அளவுக்கு நான் பின்னாடி வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ பெருசாக தேவை கிடையாது. ஸோ நான் அந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அழகாக நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன, அதுலேயும் நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளோரில் பேப்பர் விரித்து பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக அசிங்கமாகாமல் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக எப்படியும் பெயிண்ட் பட்டுரும். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒட்ட போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு அதில் ஒட்ட போகிறோம். நான் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து விழாமல் இருக்கும் நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் 2 கார்னர்லேயும் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இப்படி இந்த தென்னை மட்டை பூ இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன்.
இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த பூவை வச்சு ஒரு வால் ஹேங்கர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் மிச்சம் இருந்த பூவை வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நீங்கள் யாருக்காச்சும் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்க. நீங்களே உங்கள் கையால் செஞ்சு இப்படி கொடுங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ